மண்டோதரியை சீதை என்று நினைத்த ஹனுமான் ராமாயணத்தின்படி சீதையை பார்த்து அடுத்த நொடியே அவர் லட்சுமி தேவியின் அவதாரம் என்று கண்டுபிடித்த ஒரே ஆள் மண்டோதரி மட்டும்தான். அதனாலே சீதையை கடத்திய நாளிலிருந்து வரப்போகும் பின்விளைவு பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருந்தார். அதனால் ராவணனிடம் சீதையை விடுவிக்க சொல்லி பலமுறை கூறினார். ஆனால் ராவணன் அதை கேட்கவில்லை. இந்த நேரத்தில் தான் அனுமன் சீதையை தேடி இலங்கைக்கு வருகிறார். அந்த நொடி வரை சீதை எப்படி இருப்பார் என்று அனுமருக்கு தெரியாது. ராவணன் கண்டிப்பாக சீதையை தன் அந்தப்புறத்தில் வைத்திருப்பான் என்று நினைத்து அங்கே செல்கிறார். அங்கு மண்டோதரி தூங்கிக் கொண்டிருந்தார். மண்டோதரியை பார்த்த அனுமன் இவர்தான் சீதை என்று நினைக்கிறார். ஏனெனில் ராமர் சொன்ன அனைத்து அடையாளங்களும் மண்டோதரிக்கு பொருந்தி இருந்தது. இதை குறித்து வால்மீகி விவரிக்கையில் ஹனுமான் மண்டோதரியை பார்த்ததும் அருகில் இருந்த தூணில் இருந்து மேலே கீழே குதித்து தன்னோட வாளைத்தானே முத்தமிட்டுக் கொண்டு தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். ஆனால் பிறகுதான் சுயநலவுக்கு வந்த ராமரை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கும் சீதை இப்படி அரண்மனையில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பாரா எண்ணி இது சீதை அல்ல என்று முடிவு செய்து அவரை தேடி அசோகவனம் செல்கிறார்.